நான் என்னன்றேன்னா அவங்களும் ஓட்டு போடுறாங்க, இவங்களும் ஓட்டு போடுறாங்க. சரிசமமா விட்டுரு 2 பேத்துக்கும், லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு. அப்ப தாய்மானம் இருக்காது இல்ல அதுல. உங்க ஓட்டு யாரு? ஃபுல்லா ஃபேமிலி ஃபுல்லா கேடி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுத்துறது எல்லாமே மக்களுக்கு நன்மையான தேர்தல் வாக்குறுதி தான். ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எதுவும் நினைக்கிறது இல்லை மேடம். வந்தால் கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு தகுதி இருந்தால் கொடுக்க போகிறாங்க. வரணும், வந்துட்டா அவங்களுக்கு கொடுப்பாங்க. குடும்பத்தை வளர்க்குறான். உங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நாங்கள் இந்த வாட்டி எடப்பாடி தான். எடப்பாடி வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் எடப்பாடிக்கே போட்டுக்கிறோம். Nemathi Property Management. Contact 7667000800. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக வாக்குறுதிகள். ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் முந்தும் அதிமுக. மக்களுக்கான பொன்னான திட்டங்கள் அடுத்தடுத்த அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலோட வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. முதல்ல நம்ம சமீபத்துல வெளியிட்ட 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கலாம். மாணவர்கள் கல்வி கடன்கள் அனைத்துமே அரசே ஏற்கும்னு சொல்லியிருக்காங்க. முதியோருக்கு மற்றும் ஆதரவற்றோருக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை 2000 ரூபாவாக உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டுல பங்கேற்று உயிரிழக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், ஜல்லிக்கட்டில் பங்கேற்று காயம் அடைபவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் நிதி உதவியும் வழங்கப்படும். சிறுபான்மையினர் மகளிர்களுக்கு பாத்தீங்கன்னா வட்டி இல்லாம கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா முதல் கட்ட வாக்குறுதிகளை பார்க்கலாம். குலவிளக்கு திட்டம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ பெண்களுக்கு எப்படி இலவச பஸ் இருக்கோ அதே மாதிரி எடப்பாடி அவர்களோட ஆட்சியில ஆண்களுக்கும் இலவச பஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். எடப்பாடி அவர்களோட ஆட்சியில பாத்தீங்கன்னா அம்மா கனவு இல்ல திட்டம் அனைவருக்கும் வழங்க போறாங்களாம். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் பாத்தீங்கன்னா 150 நாட்களா உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. மகளிருக்கு வட்டியே இல்லாம 25,000 ரூபாய் கடனா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாத இந்த நிலையில அதிமுக கூட்டணியும் அமைச்சு அடுத்தடுத்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டு திமுகவை அப்செட் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக அறிவிச்சிருக்கிற வாக்குறுதிகளும் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த மக்களோட வரவேற்பையும் இந்த வாக்குறுதிகள் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அடுத்தடுத்து வெளியிடப்படும்னு தகவல்கள் கூறப்படுது. இப்போ இருக்கிற நிலவரப்படி தேர்தல் கூட்டணி கணக்கு, பிரச்சாரம், தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு தேர்தல் சார்ந்த வேலைகள்ல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் இப்போ முன்னிலையில இருக்காரு. அதிமுக உடைய தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி நாங்க மக்கள் கிட்டயும் கேட்டோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்றத நீங்களே பாருங்க. இதே மாதிரி பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. பேரு? என் பேர் செல்லிமா. இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் நேற்றுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு லோன் கொடுப்பாரா, வட்டி இல்லாம லோன் கொடுப்பேன், படிக்கிற பசங்களுக்கு எஜுகேஷன் லோன் அது அரசே ஏத்துப்பேன், தள்ளுபடி பண்ணி அரசே ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு சொந்த வீடு இல்ல. இப்ப நான் சொந்த வீடு இருந்தாதான் அதுல போட்டு நான் கொடுப்பேன். வீடு வேணாம். அப்ப இந்த ஊர் தான் ரேஷன் கடை. அப்ப சொந்த வீடு நான் எங்க போறது? ஏழை வாங்க முடியாது இல்லம்மா, போட்டு போறேன்ல. அது எப்படி சொந்த வீடுகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அவ்வளவுதாம்மா என் கோரிக்கை. பெண்களுக்கு வட்டி இல்லாம லோன் கொடுக்கலாமா? நான் சந்தோஷமா, அது பரவாயில்ல, கொடுக்கலாம். எவ்வளவு பேர் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. இப்ப 20 ரூபா போடுறாங்க கீரை, நான் 40 ஏன் 40 ரூபாய் விக்கிறேன். நான் சொன்னேன், அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, ஏத்துறேன், பஸ்ல ஏத்த மாட்டாங்க, ஆட்டோல வந்தாக்கா 300 400 கேக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வித்தாதம்மா நான் 10 ரூபாய் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் வளைவு அவங்களுக்கு தான் கேட்கணும், நான் என்னமா செய்ய முடியும்? நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி நான் சேல்ஸ் பண்றேன். அப்ப எனக்கு 10 ரூபாய் நான் எதுக்கு வியாபாரம் பண்ண முடியும்? அப்படி என்னோட கோரிக்கை. கஷ்டம் தானே, ஆட்டோல 300 ரூபாய் கேக்குறாங்க இங்க போறதுக்கு. அப்ப எப்படி நான் 300 ரூபாய் பார்த்தா அப்புறம் 50 ரூபாய்ன்றாங்க. இந்த விலைவாசி குறைச்ச கூட நல்லா இருக்குமா கொஞ்சம்? நான் என்னன்றேன்னா அவங்களும் ஓட்டு போடுறாங்க, இவங்களும் ஓட்டு போடுறாங்க. சரிசமமா விட்டுரு 2 பேத்துக்கும்,
லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு. அப்ப தாய்மானம் இருக்காது இல்ல அதுல. நாங்க எடப்பாடிக்கே போட்டுக்கிறோம். இப்போ இந்த 10மே வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு பயனுள்ளது. அவர் வந்து ஒரு ஏழை விவசாயிக்கு பிறந்தது. டிஎம்கே அப்படி கிடையாது. அரசியல் இது வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபேமிலி தான் வருது. ஃபேமிலியோட தனிப்பட்ட முறையில் வந்து நல்லதாகும். இதுதான் வாரிசு அரசியல் வந்து திமுக. இது அதிமுக வந்து தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆருக்கு 2வது ஜெயலலிதா ஜானகி பேர் ஜெயலலிதா பேர் சின்னம்மா வர்றது எடப்பாடி. சசிகலா நியமிச்சவங்க எடப்பாடி நல்லா 4 வருஷம் ஆட்சி வந்து நிலமிச்சாரு. எல்லாமே டிஎம்கே வந்து 3 மாதம் 4 மாதம் போனாங்க. அதை தாண்டி 4 வருஷம் தாண்டி ஆட்சியை முடிச்சுட்டு போனார். சில அரசு ஊழியர்களால் ஆட்சி இழந்தார். இதற்கு அரசு ஊழியர்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக எல்லா தொழிலாளரும் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து வரி ஊழியர்லேருந்து வீட்டு வரி எல்லாமே வந்து வேலை சாலாக்குது. இது சொன்னால் செய்வார். ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாய குடும்பத்தை பிறந்தது. அதனால 100க்கு 99% கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டியும் பிஜேபி வந்து எதிர்க்கக்கூடாது. மேலே வந்து சப்போர்ட் இருந்து தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும். ஓகேவா? உங்க ஓட்டு யாரு? ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாக ஏடிஎம்கே தான். நாங்கள் ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்டு, இப்போ ஏடிஎம்கே. அவர் வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் சீர்திருத்தங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே அவர் சொன்னது 6 நடக்கும். எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஓகே, தேங்க்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுத்துறது எல்லாமே மக்களுக்கு நன்மையான தேர்தல் வாக்குறுதி தான். வணக்கம்மா. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு வட்டி இல்லாம லோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. வட்டி இல்லாம லோன் கொடுத்தா எங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வட்டின்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வியாபாரம் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி இருந்து வந்து அவர் நின்று ஜெயிச்சு கொடுத்தானா ரொம்ப சந்தோஷம். ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இதெல்லாம் அவர் ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வரணும்னு நம்ம ஓட்டு போடணும். சோ உங்க ஓட்டு யாருக்கு? அது மக்கள் வந்து எல்லாரும் நான் ஒண்டி போட்டா அது ஆகுமா? மக்கள் எல்லாரும் யாருக்கு போடுவீங்க? நம்ம வந்து அதான் சொல்லணும். எல்லாருக்கும் வரணும்னா இந்த மாதிரி மக்கள் செய்யறோம்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லாருமே போடுவோம்பா. மக்கள் வந்து எல்லாரும் எனக்கு கீழே இருக்கிறவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களும் ஓரளவுக்கு ஏதோ கட்சினா வியாபாரம் பண்ணலாம், ஒரு பூ வியாபாரம் பண்ணலாம், ஒரு ஏதோ ஒன்று வியாபாரம் பண்ணா நம்ம 10 ரூபா வட்டி இல்லாம வாங்கினா நம்ம வித்து ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னா அந்த மாதிரி மக்கள் எல்லாரும் என்ன மாதிரி இதுன்னா அதே மாதிரி 10 பேர் 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் மக்கள் போடுவாங்க. அது ஒரு சந்தோஷம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து முதியோர்களுக்கு எல்லாம் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதுலயுமே 2000 ரூபாய் ஏத்தி கொடுக்குறேன்னு வேற சொல்லியிருக்காரு. முதியோர் பென்ஷனுக்கு வந்து நிறைய பேர் வயசானவங்க வியாபாரம் பண்ணாத இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து வீட்டுல இருந்துனே பாவம் எவ்வளோ பேர் அதை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. இப்போ முதியோர் பென்ஷனே எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்களே. ஒன்றும் அந்த அளவுக்கு யாருக்கும் வரலையே. வந்த இப்போ நானே எழுதி போட்டுட்டு வந்தேன். நானே எனக்கே விதவி பைசா வரவே இல்லை. எனக்கு நான் 2-3 வாட்டி எழுதி போட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி நம்ம கடை வியாபாரம் பண்ணுறோம், இதுக்கு மேலே என்னால் அலைய முடியலன்னு விட்டுட்டேன். எனக்கே வர்றது கிடையாது, விதவி பைசா வர்றது கிடையாது. எடப்பாடி அவர்களோட ஆட்சியில வரலாம் இல்லையா? வந்ததுன்னா சந்தோஷம் தான் போடுவாங்க. எல்லாம் பத்தியா நம்ம இங்க இருந்தோம் வரல, இதுக்கு மேல வந்து வரவங்களுக்குலாம் நின்று போனவங்களாம் வருதுன்னு சொன்னா எல்லாருமே இப்ப சந்தோஷப்படுவாங்க. அது சந்தோஷம் தான் எல்லாருக்கும். 10 பேர் நல்லா இருந்தா அது சந்தோஷம் தானே. இப்போ நானும் ஏதோ நாங்கள் நிறைய ஏதோ போய் வியாபாரம் பண்றோம், 10 ரூபா சம்பாதிக்கிறோம். இதே வயசானவங்க எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ இதுவாக இருக்கும். அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு வருதுன்னு சொன்னா அது சந்தோஷம். வணக்கம், உங்க பேரு? ஜாகிர் ஹுசேன். ஓகே. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு.
இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எதுவும் நினைக்கிறது இல்லை மேடம். வந்தா கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு தகுதி இருந்தால் கொடுக்க போறாங்க. வரணும், வந்துட்டா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வரலைன்னா மக்கள் கேட்பாங்க. வந்து கொடுக்கல அப்படின்னா கேட்க தான் செய்வாங்க. இப்போ நீங்க வந்து என்கிட்ட கேட்பீங்க, எனக்கு தெரியாது, நான் உங்கள்கிட்ட கேட்பேன். சொல்றது தான். இப்போ நீங்களே எந்திரிச்சு அதை செய்ய யாரும் சொல்றதை செய்ய முடியாது. அது கடவுள் நாடணும். கடவுள் நாடினா தான் சாப்பிடும். இப்போ எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றது தான். எல்லாரும் வாக்குறுதிங்கிறது எல்லாம் கொடுக்கறது தான். தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வந்தால் தானே கொடுக்க போறாங்க. அதுக்காக இவங்க சொல்றாங்க வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வரட்டும். வந்தா அவங்க செய்யறது எல்லாத்துக்கும் நல்லதுதான். டிஎம்கே குடும்பத்தை வளர்க்குறான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேரு? ஆனந்த். ஓகே. பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் நேற்று தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே நல்லா இருக்குமா வந்தா? நல்ல விஷயம்தான். 2000 ரூபாய் கட்சா நல்லது தானே. இல்லாதப்பட்டவங்க எங்க மாதிரி தொழிலாளிகள்லாம் நல்ல விஷயம் தானே. வந்தா நல்லது நடக்கும். வரணும், எங்களுக்கு தெரிஞ்சு வரணும், அவ்வளவுதான். அப்புறம் இப்ப நிறைய பேர் வந்து இல்ல அவர் வரக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்றது வரக்கூடாது. மக்கள் தானே முடிவு பண்ணணும். வருமா வரமாட்டோமா மக்கள் தானே முடிவு பண்ணணும். நீங்க நானும் தானே முடிவு பண்ணணும். நம்மளுக்கு யாரு இஷ்டமோ அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. வந்தா நல்லது, வராதவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். உங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நாங்க இந்த வாட்டி எடப்பாடிக்கு தான். எப்பவுமே அவரு எப்பயுமே எங்களுக்கு எங்க அப்பா காலத்துல இருந்து ஏடிஎம்க்கு தான் போட்டுக்கிறோம். ஓகே. இந்த வாட்டி அவருக்கு தான் போடுவோம். எடப்பாடி மேல அவ்வளவு பற்று உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நல்லதுங்க, எங்களுக்கு நல்லது செய்யறாரு, பிடிச்சிருக்கு. அவர் ரோட்ல போனாலே நாங்க நின்று பார்த்துட்டு தான் போவேன். ஏன் அந்த மாதிரி? எங்களுக்கு தோணுது. அது அப்பத்துல இருந்து ஊறி போச்சா என்னன்னு தெரியல. வருவாரு, கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஏடிஎம்கேல எடப்பாடி இருக்கிறதுனால எடப்பாடியை பிடிச்சிருக்கா இல்ல தனியாவே உங்களுக்கு எடப்பாடியை பிடிக்கும்? அப்படிலாம் இல்ல, தனியா பிடிக்க ஏடிஎம்கள் தான் பிடிக்கல. மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்க அவங்களுக்கு தானே பிடிக்குது. அது போதாதா? உங்க பேர் என்ன? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நேற்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. முக்கியமா படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் உதவுற மாதிரி ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சோ இத பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஓட்டு அவருக்கு தான். அவர் கண்டிப்பா அவர் வந்தா எல்லாம் செய்வாரு. வணக்கம். என் பேர் பவானி. ஓகே. பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் நேற்றுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. முக்கியமா மகளிருக்கு நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அவர் வந்தா ரொம்ப நல்லதுதான் நினைக்கிறோம். ஆனா வந்தா அதெல்லாம் பண்ணுவாரான்னு தான் எங்களுக்கு தெரியல. பண்ணணும், வந்தா பண்ணணும், அதுதான் நாங்களும் விருப்பப்படுறோம். ஓகே. அப்புறம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து வட்டியே இல்லாம கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கணவர் விட்டு போன பெண்களுக்கு, கணவர் இறந்து போன பெண்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் கனவு விட்டு போனது. பாதி பேர் எதுவுமே வரலன்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து அதெல்லாம் பண்ணுவாரா? பண்ணணும், அதுதான் நாங்களும் நம்புறோம். வணக்கம். உங்க பேரு? செந்திமா. ஓகே. எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க நல்லதுதான் நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றதெல்லாம் நாங்க கேட்கறோம் தான். வீடு கட்டி கொடுக்கறது, முதல மக்களுக்கு எல்லாம் செய்யறது எல்லாமே சொல்லியிருக்காரு. டிவில நாங்க பாக்குறோம் தான். அந்த மாதிரி செஞ்சா நல்லதுதான். ஓகே. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு போயிட்டு இது பண்ணி ஓடியாரோம். எங்களால ஒண்ணும் கிடையாது. வீட்டுல ஆம்பளைங்களே எங்களுக்கு சுகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு உதவி பண்ணா நல்லாதான் இருக்கும். அப்படி செய்யறாங்க மாதிரி இருந்தா நாங்க எல்லா ஓட்டும் அப்படிதான் போடுவோம். போடாதெல்லாம் இருக்க மாட்டோம். சோ இப்ப அவர் சொல்லிட்டாரு இல்ல, வாக்குறுதிகள் நிறைய சொல்லிட்டாரு. நமக்கே தெரியுது மேபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்க ஓட்டு நீங்க அவருக்கு போடுவீங்களா? கண்டிப்பா போடுறோம். யார் போட்டு போடுவீங்க? எடப்பாடி. ரெட்டால தானேப்பா. அது வருஷம் வருஷம் நாங்க அப்படிதான் போடுறோம்ப்பா எல்லாருக்குமே. எங்க வீட்டுல ஜெயலலிதா, எம்ஜிஆர் தான் எங்களுக்கு இது. அப்பையில இருந்த சின்ன பிள்ளையில இருந்த எங்க குடும்பமே எல்லாருக்குமே அவருக்கு தான் நாங்க போட்டிருக்கோம். நாங்க கடலூர் அங்கேயே இது பண்ணி அவருக்கு நாங்க செஞ்சிருக்கோம். மைதானத்துல வருவாங்க மீட்டிங் பேச. கண்டிப்பா எடப்பாடிக்கு உண்டு. பாண்டிச்சேரி அவரு கண்டிப்பா உண்டு. எங்க ஊர்ல என் பொண்ணுக்குன்னு என் பிள்ளை எல்லாமே அங்கதான் இருக்காங்க. அவர் ஓட்டு எல்லாமே எங்க ஓட்டு எல்லாருமே அங்க அவருக்கு தான் போடுவோம். எடப்பாடி ஜெயிச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்? பாண்டிச்சேரியில நல்லா தான் செய்யறாங்க. அதே இது இங்க நான் தமிழ்நாட்டுல நான் இங்க இருக்கேன். எங்களுக்கு சரி ஏதோ ஒண்ணு செஞ்சா நல்லா தான் இருக்கும். அங்க செய்யற மாதிரி இங்க செஞ்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். வணக்கம். உங்க பேரு? வள்ளியம்மாமா. ஓகே. எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நாங்க ஓட்டு போட்டா எங்களுக்கு நல்லா அவர் செய்யணும். அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே. ஓட்டு போடுவீங்களா? போடுறோம்.
போடு. கண்டிப்பா போடுறோம். வருஷம் வருஷம் அவங்களுக்கு தான் போடுவீங்க. நாங்க ரெட்டலைக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். ரெட்டலைக்கு போய் கட்சிக்காரங்கனால இவருக்கு தான் நாங்க போடுவோம். ஆனா இவருக்கு எங்களுக்கு நல்லா செய்யணும். முதல்ல எங்களுக்கு பஸ் வசதி வேணும். இந்த ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எங்களுக்கு பஸ்ல ஏற முடியல, இறங்க முடியல. காலத்துக்கு வைக்கிறவங்களே பஸ் எடுத்துடுறாங்க. நாங்க இடிப்பட்டு தொழிப்பட்டு தான் வரோம். காலைல ஆபீஸுக்கு வர நேரம் பஸ் சரியா வர மாட்டேங்குது. ரொம்ப நெருக்கல்ல தான் நாங்க வரோம். என் ஊர் திருசூலம். திருசூலத்துல இருந்து செல்லம்மா காலேஜுக்கு வரேன். ஒத்த காலை வச்சுன்னு தான் நாங்க வரோம். ரெகுலரா வர மாட்டேங்குது பஸ். அந்த டைமுக்கு ஆபீஸ் வேற வர மாட்டேங்குது. பஸ்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு அந்த மாதிரி பஸ் வசதி வேணும். நாங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். நாங்க டீலக்ஸ்லாம் வர முடியாது. சாதாரண பஸ்ல தான் வர முடியும். சாதாரண பஸ்ஸே எங்களுக்கு கட்டணம் இருந்தாலும் கம்மி கட்டணத்துல நாங்க கூட வந்துருவோம். எங்களுக்கு பஸ் வசதி தான் வேணும். அதை வந்து எடப்பாடி பஸ் வசதியை சேர்ந்து கொடுக்கட்டும் எங்களுக்கு. நாங்க கண்டிப்பா ஓட்டு போடுறோம். எடப்பாடி கண்டிப்பா ஓட்டு போடுறோம். தேங்க்யூ.